மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கோரி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தமிழகம் முழுவதும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மதுரை மேலூரில் நோயாளிகள் படும் வேதனையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கவட்டையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான முத்துப்பிள்ளை என்ற மூதாட்டி சிகிச்சைக்காக வந்திருந்தார். மருத்துவர்கள் போராட்டம் பற்றிய தகவல் அறியாமல் வந்த அவரை மருத்துவமனை ஊழியர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். தள்ளாத வயதில் மிகவும் சிரமப்பட்டு மருத்துவமனைக்கு வந்த முத்துப்பிள்ளை வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்படுவதாக கூறுகிறார். கவட்டையம்பட்டியை சேர்ந்த முத்துவேல்வட்டியிலிருந்து வந்துருக்கிறேன். வந்து சீட்டு வாங்கிட்டு போய் பதியம்ட்டு வந்தேன். சீட்டு கொடுக்கல, நானே உட்காந்துட்டேன். குட்டைக்கு மேலே அப்படியே இருக்கிற மாதிரிக்கு வகுறு வலி எடுக்குது. நாக்கு துணி விட எச்சு விடலை, அப்படியே உணர்ந்துக்கிட்டேன். இங்கே பார்க்கல. புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டு இருப்பதோடு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டதால் மேலூர் அரசு மருத்துவமனை வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. வீட்டில் இருந்து பார்த்தேன், ஊசி போடணும் தான் இங்கே ஒருத்தரும் இல்லை. கேட்டால் ஸ்ட்ரைக்கு ஊசி போடலன்றாங்க. இப்படி பண்ணால் நாங்களாம் வயசானவ எங்கே போய் போகிற வசதி இல்லாதவங்க முடியலை. அங்கே நான் ஸ்டாஃப்ட கேட்டால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு சேவையை தடையின்றி தொடர வேண்டும் என்பதை அரசு மருத்துவமனையை மட்டுமே நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் கோரிக்கையாகும். மருத்துவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக தற்போது அவர்கள் சிகிச்சை எடுக்க முடியாமல் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து செய்தியாளர் முத்துராஜா மற்றும் ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.